Hi students, example 3.21 இந்த ப்ராப்ளம் தான் இப்போ பார்க்க போகிறோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலினாமியல் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி, அதாவது டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம இதோட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம் ஸ்கொயர் ரூட்டு. இப்போ என்னன்னா நம்ம டிவிஷன் மெத்தடில் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? இது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிவன் பாலினாமியல் வந்து அசெண்டிங் ஆர்டர்லையாவது டிசெண்டிங் ஆர்டர்லையாவது இருக்கான்னு பார்க்கணும். இதோட பவர்ஸ் வந்து அசெண்டிங் ஆர்டர் இல்லை டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கான்னு பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் 4 இருக்குது, அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் 3 இருக்குது, எக்ஸ் பவர் 2 இருக்குது, எக்ஸ் பவர் 1 இருக்குது, அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் எல்லாமே எக்ஸ் பவர் 0. ஓகேங்களா? இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்துச்சு. இப்போது இது என்னது எக்ஸ் பவர் 4 வந்து 4 3 2ன்னு எக்ஸ் பவர் ஃபுல்லாக பாருங்கள் 4 3 2ன்னு சொல்லி டிசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி டிசெண்டிங் ஆர்டரில் இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இன்கேஸ் வந்து ஏதோ ஒன்று சம்திங் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த டேர்ம் வந்து இங்கேயும் இந்த டேர்ம் வந்து இங்கேயும் மாற்றி கொடுத்துருந்தாங்கன்னா, அதாவது எக்ஸ் பவர் 3 டேர்மை நெக்ஸ்ட்டாகவும் எக்ஸ் பவர் 2 டேர்மை ப்ரீவியஸாகவும் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பிளேஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேங்களா? எல்லாமே வந்து டிசெண்டிங் ஆர்டரில் இருக்க மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம எழுதி வச்சுக்கோம். ஓகேங்களா? இதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ் பவர் 3 இருக்குது, எக்ஸ் பவர் 2 இல்லாமையே இந்த டேர்மே இல்லாமல் டேரெக்டாக இந்த டேர்ம் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ் பவர் 3க்கு எடுத்து எக்ஸ் டேர்ம் போயிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா அந்த இல்லாத எக்ஸ் டேர்மை இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் கியூபுக்கு எடுத்து என்ன இருக்கணும், எக்ஸ் ஸ்கொயர் இருக்கணும். அந்த டேர்ம் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா அந்த டேர்மை 0ன்னு போட்டு எக்ஸ் கியூபுக்கு எடுத்து என்ன வரணும், எக்ஸ் ஸ்கொயர் வரணும். அந்த டேர்மை நம்ம இல்லாத டேர்முக்கு 0 போட்டு அந்த டேர்மை எழுதிக்கணும். ஓகேங்களா? இதுதான் செகண்ட் ஸ்டெப். ஓகேவா? இந்த 2 ஸ்டெப்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்னா தென் என்ன பண்ணணும்னா அடுத்து அந்த 2மே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய அந்த பாலினாமியல் எக்ஸ்பிரஷனை நம்ம ஒரு லாங் டிவிஷனுக்குள்ளே போடணும். ஓகேங்களா? அந்த பாலினாமியல் எக்ஸ்பிரஷனை அப்படியே இங்கே காப்பி பண்ணணும். ஓகேவா? தென் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே சிம்பிள், சொல்கிற ஸ்டெப்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு எலமெண்ட் இருக்கு இல்லையா 64 எக்ஸ் பவர் 4, அந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட் வந்து ஒரு கம்ப்ளீட் ஸ்கொயராக தான் இருக்கும், அதாவது வந்து ஒரு ஸ்கொயர் நம்பராக தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போது இந்த ஸ்கொயர் நம்பருக்கு உரிய ஸ்கொயர் ரூட் என்னன்னு சொல்லி பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு மட்டும் நம்ம பார்த்துட்டோம்னா போதும், நெக்ஸ்ட்டெல்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் என்னன்னு பார்க்கணும். 64 அப்படிங்கிற நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். 64 ரூட்டை விட்டு வெளியே எடுக்கணும்னா 64 அப்படிங்கிறது எப்படி எழுதிக்கலாம், நான் 8 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? அப்போது ஸ்கொயரையும் ஸ்கொயர் ரூட்டையும் கட் பண்ணிக்கலாம். அப்போ வெளியே வரப்போ ரூட்டை விட்டு வெளியே வரப்போ 8 அப்படின்னு வந்துடும். 64 அப்படிங்கிறது 8ன்னு வெளியே வந்துடும். அப்போது நம்பர் வைஸாக பார்க்குறப்போ அந்த 64க்கு ரூட் வந்து 8 அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. தென் பக்கத்தில் என்ன இருக்குது, எக்ஸ் பவர் 4 இருக்குது. ஓகேங்களா? அப்போது அந்த எக்ஸ் பவர் 4க்கு ஸ்கொயர் ரூட் பார்க்கணும். அது எப்படி சார் பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் பவர் 4 எழுதிக்கோங்க, அந்த பவரை மட்டும் 2ஆல் டிவைட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆகும், பவர் வந்து 4 வந்து 2ஆல் கட் பண்ணுறப்ப என்ன ஆகும், 2 மட்டும்தான் கிடைக்கும் நியூமரேட்டரில். அப்போ எக்ஸ் பவர் 2 அப்படிங்கிறது எனக்கு ஆன்சராக கிடைக்கும். புரியுதுங்களா என்னென்னு? இதில் பவரில் ஆஃப் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஆஃப்னா என்னது, 4ல் ஆஃப் எவ்வளவு 2. ஓகேங்களா? அவ்வளோதான். அப்போது எக்ஸ் பவர் 4க்கு ஸ்கொயர் ரூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் 2. ஓகேங்களா? அப்போது எனக்கு இந்த இதுக்கு ஸ்கொயர் ரூட் என்னன்னு பார்த்து அதை இங்கேயும் எழுதிக்கணும், அதே மாதிரி அதுக்கு லெஃப்ட் சைட்லையும் எழுதிக்கணும். ஓகேங்களா? இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்னா இதை வச்சு இதை மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணோம்னா இதே நம்பர் இங்கே வரணும். ஓகேங்களா? அப்படி வந்தால் தான் நம்ம என்னது கரெக்டாக வந்து ஸ்கொயர் ரூட்டுக்கு நம்பர் சூஸ் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போது இந்த நம்பரை வச்சு இதை மல்டிப்ளை பண்ணோம்னா கண்ணை மூடிட்டு எழுதிடலாம், இதுதான் வரும்னு சொல்லி வேணா வெரிஃபை பண்ணிக்கோங்க. 8 × 8 64, எக்ஸ் ஸ்கொயர் × எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு பெரிய லைன் போட்டுட்டு இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ண என்னது, செகண்ட் ஒன்றுக்கு சைனை சேஞ்ச் பண்ணிட்டு ஆட் பண்ணுறது. அப்போது இங்கே 64 இந்தியாக்காரன் எக்ஸ் பவர் 4 இருக்கான், இங்கே பார்த்தீங்கன்னா 64 வந்து வெள்ளக்காரன் எக்ஸ் பவர் 4 இருக்கான். அப்போ 2 பேரும் கேன்சல் ஆகி இந்த டேர்ம் 0 ஆயிரும். நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்து இருக்கக்கூடிய 2 டேர்ம்ஸை அப்படியே கீழே வந்து இறக்கணும். ஓகேங்களா? அடுத்து இருக்கக்கூடிய 2 டேர்ம்ஸை அப்படியே இங்கே காப்பி பண்ணணும். தென் அடுத்து இங்கே காப்பி பண்ணதுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்போது இந்த டேர்மில் என்ன இருக்கோ, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த டேர்மில் என்ன இருக்கோ அதை அப்படியே இந்த டேர்மில் எழுதணும். எப்படி எழுதணும்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஓகேங்களா? இந்த டேர்மில் இருக்கிறத இந்த வேல்யூவோட 2ஐ மல்டிப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு இங்கே எழுதணும். ஓகேங்களா? இப்போ என்ன இருக்குது இங்கே இந்த பிளேஸில் 8x ஸ்கொயர் இருக்குது. 8x ஸ்கொயரோட 2ஐ மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், 16x ஸ்கொயர் கிடைக்கும். ஓகேங்களா? அதை தான் இங்கே எழுதணும். ஓகேவா? இந்த டேர்மில் வர்றது என்னன்னு தெரிஞ்சிச்சா? இப்போ இங்கே இருக்கக்கூடிய வேல்யூவை என்ன இருக்கோ அதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதிடணும். ஓகேங்களா? மல்டிப்ளிகேஷன் 2 போட்டிங்கன்னா என்ன வேல்யூவோ அதை இங்கே எழுதிடணும். தென் எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கேக்குள்ளே வந்து இன்னொரு டேர்ம் நான் போடணும், அதே டேர்மை தான் இங்கேயும் போடணும். அந்த டேர்ம் என்னன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இப்போ இருக்கு இல்லையா அந்த நெக்ஸ்ட் 2 ஸ்டெப்ஸை நம்ம கீழே இருக்கணும் இல்லையா, இதில் ஃபஸ்ட்டு ஒன்றை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு ஒன்றை இங்கே வந்திருக்க இந்த நம்பரால் நம்ம டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? டிவைட் பண்ணால் என்ன எனக்கு கோசன்ட்டில் கிடைக்குதோ அதைத்தான் நான் என்ன பண்ணணும், இங்கேயும் போடணும் இங்கேயும் போடணும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறேன், இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட் நம்பரை வச்சு இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட் நம்பரை டிவைட் பண்ண போகிறேன். இங்கே என்ன இருக்குது, -16, சைன் முக்கியமாக சைனோட போடணும். -16 எக்ஸ் பவர் 3 இருக்குது. இதை எதாவது டிவைட் பண்ண போகிறேன், 16 + 16 எக்ஸ் பவர் 2ஆல் டிவைட் பண்ண போகிறேன்.
அப்படி டிவைட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். 16க்கும் கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா, மைனஸ் மட்டும் இருக்குது. அடுத்து x⁻2 இங்கே x⁻3 இருக்குது. அப்போ இங்கே கேன்சல் பண்ணோம்னா எனக்கு பேலன்ஸ் என்ன கிடைக்கும், இங்கே ஒரே ஒரு எக்ஸ் மட்டும் கிடைக்கும். ஓகேங்களா, இங்கே வந்து பவர் 3னா அப்போ என்ன அர்த்தம், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்னு அர்த்தம். ஓகேங்களா, 3x இருக்குன்னு அர்த்தம். மேலே இங்கே என்ன அர்த்தம், 2x இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த 2xக்கும் இந்த 2xக்கும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு எக்ஸ் மட்டும் பேலன்ஸ் இருக்கும். அப்போது மைனஸ் ஒரு எக்ஸ் மட்டும் மேலே பேலன்ஸ் இருக்கும். அந்த மைனஸ் ஒரு எக்ஸ் தான் என்ன பண்ணணும், இங்கே மேலேயும் போடணும், மறக்காமல் கீழேயும் போடணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு டேர்மில் இந்த பிளேஸில் ஒரே ஒரு நம்பர் மட்டும் வரும். இந்த செகண்ட் பிளேஸில் 2 டேர்ம்ஸ் வரும். இங்கே தேர்ட் பிளேஸில் இந்த தேர்ட் லைன் போட்ட செகண்ட் லைன் போட்டதுக்கு தேர்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா 3 டேர்ம்ஸ் வரும். ஓகேங்களா, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போது இங்கேயும் நம்பர் போட்டாச்சு, இங்கேயும் அந்த இதை காப்பி பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, லாஸ்ட் டைம் என்ன பண்ணோம், இதையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டோம்ல, அதே மாதிரி இந்த டைமில் எப்போ இது புதுசாக என்ன நம்பர் போட்டிருக்கோம், புதுசாக என்ன போட்டிருக்கோமோ அதை வச்சு இதையும் மல்டிப்ளை பண்ணணும், இதையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி இதை மல்டிப்ளை பண்ண பிளேஸை இங்கே போடணும், இதை வச்சு இதை மல்டிப்ளை பண்ணதை எங்கே பண்ணணும், அதுக்கு நேராக இருக்கக்கூடிய இந்த டேர்மில் பண்ணணும். ஓகேவா, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், மைனஸ் எக்ஸை வச்சு 16x² நான் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா, மைனஸ் எக்ஸை வச்சு நல்லா பார்த்துக்குங்க. அப்போ என்ன பண்ணணும்னா மைனஸையும் இங்கே இருக்கக்கூடிய அந்த சைனையும் முதல் மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டுக்கணும். என்ன வரும், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ். அம்மா அப்போ வேறு கேரக்டராக இருந்தால் என்ன ப்ளஸ் இருக்காது, மைனஸ் இருக்கும். ஓகேங்களா, அப்போது மைனஸ் எக்ஸையும் அடுத்து என்ன பண்ணணும், இங்கே நம்பர் என்ன இருக்குன்னு பார்க்குறேன். இங்கே என்ன இருக்குது, 1ங்கிற நம்பர் இருக்குது, இங்கே 16 நம்பர் இருக்குது. 116 சார் 16 அப்படிங்கிற நம்பர் வந்துடும். எக்ஸை வச்சு x² மல்டிப்ளை பண்ணுறப்போ என்ன ஆகும், எக்ஸோட பவர் வந்து 1 இன்க்ரீஸ் ஆகும், x⁻3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும்னா அடுத்து இந்த மைனஸ் எக்ஸை வச்சு இந்த மைனஸ் எக்ஸை மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி எங்கே போடணும், இந்த பிளேஸில் போடணும். அப்போ என்ன ஆகும், மைனஸ் இன்ட்டு மைனஸ். அம்மா அப்பாவும் என்னது, ரெண்டு பேருமே சேம் கேரக்டர். அப்போ என்ன ஆகும், வீட்டில் வந்து ப்ளஸ்ஸர் இருக்கும், ப்ளஸ் போட்டுக்கிறோம். ஓகேங்களா, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் என்ன ஆகும், x². ஓகேங்களா, இவ்வளோ தான். அப்போது இந்த டேர்ம் என்னென்னு கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும், இதில் இருந்து இதை சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணணும் என்ன சொல்லியிருக்கேன், செகண்ட் ஒன்றுக்கு சைனை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிடுங்கன்னு சொன்னேன். சைனை சேஞ்ச் பண்ணணும் என்ன ஆகுது, இங்கே எத்தனை இந்தியா வெள்ளைக்காரன் இருக்கானோ அத்தனை இந்தியாக்காரன் இங்கே இருக்கான். அப்போ என்ன ஆகும், இந்த டேர்ம் வந்து கேன்சல் ஆயிரும். இந்த டேர்மில் அப்படி கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாக்காரன் வந்து 17 இருக்கான், வெள்ளைக்காரன் எவ்வளோ இருக்கான், இப்போ 1x² இருக்கான், 1 இருக்கான். அதாவது வந்து எதுவுமே நம்பர் முன்னாடி இல்லைன்னா ப்ரீவியஸாக 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போது இங்கே ஒரு வெள்ளைக்காரன் இருக்கான், இங்கே 17 இந்தியாக்காரன் இருக்கான். அப்போ பேலன்ஸ் யார் இருப்பா, 16 இந்தியாக்காரன் இருப்பான். 16 இந்தியாக்காரன் x² மறந்துடக்கூடாது, x² போட்டணும். ஓகேங்களா, அவ்வளோதான். அப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், நெக்ஸ்ட் 2 டேர்ம்ஸை அப்படியே இங்கே கீழே காப்பி பண்ணிடணும். ஓகேவா, இது முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் இதை சப்ராக்ட் பண்ணி முடிச்ச உடனே நெக்ஸ்ட் 2 டேர்ம்ஸை காப்பி பண்ணி வச்சுக்கணும். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே இருக்கு இல்லையா, இப்போ வந்து எனக்கு இங்கே என்ன டேர்ம் இருக்கும், இந்த 2 டேர்ம்ஸ் இருக்கும். ஓகேவா, அதை என்ன பண்ணணும்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே என்ன டேர்ம் இருக்கோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஒரு டேர்ம் மட்டும் தான் இருந்துச்சு, அதை மட்டும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். ஓகேவா, இந்த ஒரு டேர்ம் மட்டும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதணும் இந்த பிளேஸில். இப்போ என்ன இருக்குது, இங்கே எனக்கு 2 டேர்ம்ஸ் இருக்குது. இந்த 2 டேர்ம்ஸையும் நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இதை 8ஐயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இந்த எக்ஸ் மைனஸ் எக்ஸ் இருக்குல்லையா, அதையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும், எனக்கு 2 × 8x²னா 16x⁻2 அப்படின்றது கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் எக்ஸ் இருக்குல்லையா, அதையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், -2x அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ இந்த டேர்ம் எனக்கு கிடச்சிரும். ஓகேவா, அடுத்து என்ன பண்ணணும், இதில் ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் பார்த்த மாதிரியே தான் இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட் நம்பரை வச்சு இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட் நம்பரை டிவைட் பண்ணணும். இதை தான் நியூமரேட்டரில் போடணும், இதை உள்ளே இருக்கிறது நியூமரேட்டர், வெளியே இருக்கிறது டினாமினேட்டரில் போடணும். ஓகேவா, இங்கே என்ன இருக்குது, எனக்கு 16x⁻2 தான் இருக்குது. அவுட்டில் என்ன இருக்குது, 16x⁻2 தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், அப்படியே கட் பண்ணோம்னா எனக்கு நியூமரேட்டரில் 1 மட்டும்தான் கிடைக்கும். ஓகேவா, அப்போது இந்த வேல்யூ எடுத்து என்ன பண்ணணும், சைனோட ப்ளஸ் சைனோட எடுத்து இப்போ இங்கே போடுறேன். ஓகேங்களா, டாப்லையும் போடணும், அதே வேல்யூ எடுத்து என்ன பண்ணணும், இங்கே போடுற அதே வேல்யூவை இது பக்கத்துலையும் போடணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, வித் சைனோட. ஓகேவா, இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா ஒரு வேளை இங்கே -1 போடணும். ஓகேவா, நல்லா மைண்ட் நோட் பண்ணிக்கோங்க, சைன் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த டேர்மை வச்சு இதை நான் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே லாஸ்ட்டாக போட்ட டேர்மை வச்சு இங்கே ஒவ்வொரு டேர்மையும் நான் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா, லாஸ்ட்டாக என்ன போட்டேன், 1 போட்டேன். அப்போ 1 வச்சு ஒவ்வொரு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணால் அதே டேர்ம் தான் கிடைக்க போகுது. ஃபஸ்ட்டு டேர்மை மல்டிப்ளை பண்ணி இங்கே போடணும், செகண்ட் டேர்மை மல்டிப்ளை பண்ணி இங்கே போடணும், அந்த தேர்ட் டேர்மை 1ஓட மல்டிப்ளை பண்ணி இங்கே போடணும். ஓகேங்களா, அப்படியே மல்டிப்ளை பண்ணி போடுறப்போ எனக்கு அதே டேர்ம் தான் கிடைக்க போகுது. அதனால் இதை அப்படியே எடுத்து இங்கே எழுதிக்கிறேன். ஓகேவா, இப்போ பாருங்கள், இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணணும். ஓகேவா, சப்ராக்ட் பண்ணுறப்போ என்ன பண்ணணும்னு சொன்னேன், சைனை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொன்னேன். சைனை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிட்டோம். சேஞ்ச் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், ஆட் பண்ணிடணும். இங்கே எத்தனை இந்தியாக்காரன் இருக்கானோ அத்தனை வெள்ளைக்காரன் இங்கே இருக்கான். அப்போ இந்த டேர்ம் வராது, 0 வந்துடும். இந்த டேர்ம்லையும் அதே மாதிரி தான், 2 வெள்ளைக்காரன் இருக்கான், இங்கே 2 இந்தியாக்காரன் இருக்கான். அப்போ இதுவும் 0 வந்துடும். இங்கே ஒரு இந்தியாக்காரன் ஒரு வெள்ளைக்காரன், இதுவும் வந்து 0 வந்துடும். ஓகேங்களா, அப்போது நமக்கு தேவை இங்கே வந்து ரிமைண்டரில் 0 வந்துச்சுன்னா இந்த டாப்பில் கிடைக்குது இல்லையா, இதுதான் வந்து நமக்கு தேவையான ஸ்கொயர் ரூட். ஓகேங்களா, ஸ்கொயர் ரூட் எழுதுறப்ப என்ன பண்ண சொல்லியிருக்கேன், மாடுலஸ் போட்டு எழுதணும். ஓகேங்களா, மாடுலஸ் போட்டு ஸ்கொயர் ரூட்டை எழுதணும். இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ப்ராப்ளத்தோட கான்செப்ட். தேங்க்யூ.